வணக்கம். இன்றைக்கு பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னன்னா, வீட்டு வாசலில் எலுமிச்சங்கனி வைப்பதற்கான காரணம் என்ன, வைத்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நாம் பதிவுக்குள்ளே போகலாம். எலுமிச்சம் கனி ஒரு உயிருக்கு சமமானது. உயிர் பலி கொடுப்பதற்கு பதிலாக எலுமிச்சங்கனியை பலியாக கொடுக்கலாம். எலுமிச்சம் கனிகளை குங்குமம் தடவி பலி கொடுத்து 2 பக்கமும் வீட்டு நிலைகளில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது நம்மளை பின்தொடர்ந்து எந்த ஒரு பேய் பிசாசு துஷ்ட சக்திகள் எந்த ஒரு சக்தியும் நம்மளை பின்தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம கூடவே சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அது நம்மளுக்கு ஆபத்து. அப்படி நுழையாம இருக்கிறதுக்கு தான் இந்த உயிர் பலியை கொடுத்து திரும்பி போயிடணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் இது மாதிரி எலுமிச்சங்கனிகளை வெட்டி வைக்கிறது. இதுதான் காரணம், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. தெய்வம் பெறும், செல்வம் பெறும், இப்படி எந்த ஒரு காரணமும் கிடையாது. இதுதான் உண்மையும் கூட. சில வீடுகளில் குழந்தைகள் இருக்கின்றன. அப்படியான வீட்டுல கண்டிப்பாக மறக்காம இதை செய்யுங்க. குழந்தைகளை தெய்வங்கள் ஆளும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற குலதெய்வம் அந்த குழந்தைகிட்ட விளையாட ஆரம்பிக்கும். ஒரு சில நேரத்துல குழந்தைகள் தன்னால சிரிக்கும். அப்படிங்கிற நேரத்துல தெய்வம் விளையாடுது என்று அர்த்தம். குழந்தைகள் இரவு நேரத்துல அழுது எழும்பினா பெரும்பாலும் வெளியில உள்ள ஆன்மாக்களை கண்டு பயப்படும். ஆனால் குலதெய்வம் கிட்ட நெருங்க விடாது. அதே வீட்டுல இறந்து போன ஆன்மாக்கள் வீட்டுக்குள்ள வரும்போது குலதெய்வம் அனுமதிக்கும். ஒரு சில பேர் குழந்தை மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. அவங்க இறந்து போனா வெகு சீக்கிரம் அந்த குழந்தையை தொடுவாங்க. அப்படி இறந்து போன ஆன்மாக்கள் தொடும்போது குழந்தைகளுக்கு அது உணர முடியும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குழந்தைகளால தெய்வத்தையும் பார்க்க முடியும், ஆன்மாக்களையும் பார்க்க முடியும். அதனாலதான் குழந்தைகள் அழுது எழும்புறது. குழந்தைகளுக்கு எப்போ விவரம் தெரியுதோ அன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்துடும். அதுவரைக்கும் நம்மளை விட குழந்தைகள் தெய்வ நிலையில இருக்கும். அப்ப இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் வீட்டு வாசல்ல வெட்டி வச்சா எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. இதுதான் இதற்கான காரணம். இதுல வேறு ஏதும் சந்தேகம் இருந்தா கொமெண்ட்ல கேளுங்க. இதுபோல மேலும் வீடியோக்கள் வேணுமெண்டா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.